எனக்கு மகாகாளீஸ்வரரும், சோம்நாத், சர்தார் வல்லபாய் பட்டேல் ரொம்ப பிடிச்சிருந்தது அது. சாப்பாடு எப்படி சொல்கிறது, எனக்கு பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்குது. என் உடம்புல இல்லாத பிரச்சனையே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாப்பாடு, நம்ம தமிழ் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. இதை வாழ்நாளில் என்னால் மறக்கவே முடியாது. உஜ்ஜைன் நீங்கள் காட்டினது எங்களால் மறக்கவே முடியாது எந்த காலத்துலேயும். அது வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூர் பிளானர்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ தான். எந்த ட்ரிப்புக்கு ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராண்ட் குஜராத் யாத்திரான்னு சொல்லி நம்ம அக்டோபர் மாதம் நம்ம போயிட்டு வந்த ஒரு பேட்சோட ரிவ்யூ தான் அது. இதுக்கு முன்னால் போகிற குஜராத்தே நம்மளுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்ச ஒரு பேட்ச் இது. அதில் வந்து 2 ஜோதிலிங்கம் போட்டிருந்தோம். ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து 2 இல்லை 4 ஜோதிலிங்கமும் உஜ்ஜைனும் ஓம்காரேஸ்வரும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தோம். அது தவிர்த்து கிர் ஃபாரஸ்ட்டும் நம்ம நிறையா ஆக்ட் பண்ணி புதுசாக அந்த குஜராத் ட்ரிப் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எதிர்பார்த்தது வரை ரொம்பவே நல்லா அமைஞ்சது அது. ஸோ வந்த கஸ்டமர்ஸ் ஆகட்டும், இல்லை ஹோட்டல் ரூம்ஸ்லேருந்து, வெஹிக்கிள்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா அமைஞ்சது. ஸோ கிளைமேட்டில் ஆரம்பித்து எல்லாமே ஒரு பக்காவாக ஒரு முடிஞ்ச மாதிரி ட்ரிப்புன்னு சொல்லலாம் அது. ஸோ இந்த ட்ரிப்போட மினிஸ்டர் ஆஃப் ட்ராவல் வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் வந்தவங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு பார்க்கலாம். இதுக்கு அடுத்த குஜராத்தோட பேட்ச் வந்து நம்ம February 2024 ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது வரணும்னு ஆசைப்படுறவங்க சீக்கிரம் புக் பண்ணிக்கோ, சரிங்களா? இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த ட்ரிப்பில் வந்தவங்களோட ரிவ்யூ எல்லாம் பார்க்கலாம். வணக்கம் சார். நீங்கள் இந்த ஜிவி கிளப்பில் அரேஞ்ச் பண்ண குஜராத் கிளப் வந்திருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறைய பிளேஸஸ் சொல்லியிருப்போம். சாப்பாடு சவுத் இந்தியன் ஃபுட் சொல்லியிருப்போம். ரூம்ஸ்லாம் 3 ஸ்டார் ஹோட்டல் சொல்லியிருப்போம். இந்த ஒரு வாரம் பயணத்தில் உங்களுக்கு இந்த கிடைச்ச அனுபவம் பற்றி சொல்லுங்கள். அது போக உங்களுக்கு இத்தனை இடங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடுங்க, சரிங்களா? அது மூலம் உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கன்னு சொல்லிடுங்க. வெங்கட்ராமன், நான் ட்ரிச்சிலேருந்து வர்றேன். இந்த ரிவ்யூவை பார்த்து தான் நான் உங்களுக்கு குஜராத்தில் ஃபஸ்ட் டைம் நான் புக் பண்ணியிருந்தேன். பட்டு எதிர்பார்த்ததுக்கு மேலே எங்களுக்கு ஒரு சிறப்பாக இது அமைஞ்சது. நீங்கள் சொல்லியிருந்த எல்லாமே ஃபில்லப் பண்ணியிருந்தீங்க. பட் எந்த இடமும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் கூட்டிகிட்டு போனோம் தான் எங்களுக்கு அதிசயம். ஈவன் தோ இந்த கொஞ்சம் மோடி விசிட்லாம் இருந்தாலுமே அந்த இடங்களெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப கவர் பண்ணது ரொம்ப இருந்தது. உஜ்ஜைன் நீங்கள் காட்டினது எங்களால் மறக்கவே முடியாது எந்த காலத்துலேயும். அது அந்த லைட்டிங்கோடு நீங்கள் பண்ணது வந்து பட் ஏன்னா நீங்கள் உங்கள் கைடு நீங்களும் சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க. அந்த உஜ்ஜைன் நீங்கள் அவசியம் பார்க்கணும் லைட்டிங்லேன்னு. லைட்டிங் பார்த்தா எங்களால் மறக்க முடியாது. சவுத் இண்டியன் ஃபுட் டேஸ்ட்டு இது நல்லா இருந்தது. அவங்க சர்வ் பண்ணது எந்த இடத்துலையும் முகம் கோணாமல் இருந்தது. எங்களுக்கு ரொம்ப 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 இந்த டூர் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது. பட் ஐ திங்க் நாங்கள் உங்களுக்கு வந்து பெர்மனண்ட் டூரிஸ்ட் ஆகிடுவோம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், புரியுங்களா? அதனால் புதுசாக வரவங்களோட எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் டூர்லேங்கிறது எங்களோடது. மேலும் இந்த ஜிவி டூர்ஸ் வந்து நல்ல மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். நீங்கள் உங்களோட பேரும் ஊர் சொல்லுங்கள். அது போக உங்களோட அந்த ஒரு வாரம் பயணம் சொல்லுங்கள். குறிப்பாக வந்து 4 ஜோதிலிங்க கோயில் போயிருக்கோம். ஸோ தரிசனம் வந்து முக்கியமான விஷயம். அது கூட வந்து கைக்கு வந்து எந்த அளவு பிஹேவ் பண்ணி உங்களுக்கு நல்ல பகையாக தரிசனம் பண்ணி கொடுத்தாங்க கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். என் பேர் வந்து காவேரி. நான் நீப்பத்துறை திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன். தனியாக தான் வரேன். அந்த ஜிவி இதை நான் நிறைய பார்த்துட்டு இவங்க ஒத்துழைப்பால் நான் நல்லபடியாக வந்தேன். கோயில் தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அந்த 4 ஜோதிர்லிங்கத்தையும் நல்லா பார்க்குற தரிசனம் எனக்கு கிடச்சிது. நான் வந்ததே அதுக்கு தான் வந்தேன், அந்த தரிசனம் பார்க்க. ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஒரு தாய் தந்தையை எப்படி பார்ப்பாங்களோ பிள்ளைங்க, அந்த மாதிரி இவங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. கைடு ரொம்ப நல்லா பண்ணார். 2வது சாப்பாடு எப்படி சொல்கிறது, எனக்கு பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்குது. என் உடம்புல இல்லாத பிரச்சனையே இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சாப்பாடு, நம்ம தமிழ் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. இதை வாழ்நாளில் என்னால் மறக்கவே முடியாது. இந்த டூருக்கு பிடிச்ச இடம் வந்து துவாரகா, கிருஷ்ணா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான இடம். அந்த இடத்துக்காகவே ஏங்கி வந்தேன். அந்த இடத்த எப்படி அவ்வளோ கூட்டத்தில் எங்களை அழைச்சின்னு பண்ண இருப்பாருங்க, அது மறக்கவே முடியாது. அந்த கூட்டம் வந்து எல்லையே இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு சிறப்பாக அவர் அழைச்சின்னு பண்ணார். கைடுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ரொம்பவும். அதே மாதிரி இந்த 2 பேரும் கிரிதரனும் வினோத்துக்கு எங்கள் பிள்ளைங்க மாதிரி எங்களை அழைச்சின்னு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் போயிட்டு எங்கள் ஊரில் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு, அக்கா எப்படிக்கா நீ தனியாக போனேன்னு கேட்டாங்க. இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி இப்படிலாம் உடம்ப வச்சுன்னு எப்படி போனேன்னு.
நான் சொன்னேன் பிள்ளைங்க 2 பேர் என்னை கூட்டின்னு போகிறாங்கன்னு நான் சொன்னேன். அப்படின்னா நான் அடுத்த டைம் நானும் வரேன்க்கா அப்படின்னாங்க. இதுதான் உண்மை. கண்டிப்பாக எல்லாரும் எங்கள் ஊர்ல இருந்து ஒரு 5-6 பேர் வருவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. அப்புறம் உஜ்ஜயினியை என்னால் மறக்கவே முடியாது. மகாகாளேஸ்வரரை அதுவும் ரொம்ப கூட்டம். அந்த கூட்டத்தில் எங்களுக்கு சிறப்பு தரிசனம் அவர் அந்த கைடு பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. எந்த ஒரு குறையுமே நான் சொல்ல முடியாத அளவுக்கு 2 பேரும் நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிற மாதிரி பிள்ளைங்க 2 பேரும் அந்த டீமே நல்லா எங்களை பார்த்துக்கினாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிள்ளைங்க கூட அப்படி பார்ப்பாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பா உண்மையா இதுதான் காலம். ஆனா இந்த பிள்ளைங்க 2 பேரும் தங்கமா எங்களை பார்த்துக்கினாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஜீவிக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நீங்கள் இந்த ஜிவி டூர் பண்ண அரேஞ்ச் பண்ண அந்த குஜராத் டூர் வந்திருக்கீங்க. உங்கள் பேர் நீங்கள் எத்தனை பேர் வரீங்கன்னு சொல்லுங்கள். அது போக இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு இந்த சாப்பாடெல்லாம் நம்ம சவுத் இந்தியன் சாப்பாடு சொல்லியிருந்தோம். இந்த சாப்பாடு ஆகட்டும், சுற்றி பார்க்குற இடங்கள்லாம் உங்களுக்கு கைடிங் ஆகட்டும், உங்களுக்கு ரூம் கொடுத்து தங்குறதுக்கு அந்த ரூம் வசதிகள் எப்படி இருந்துச்சு. ஸோ மொத்தமாக ஒரு வாரம் அனுபவம் அப்படின்னு சொல்லுங்கள். அது போக இத்தனை இடங்கள் பார்த்தோம், உங்களுக்கு மனசை கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது பிளேஸ் இருந்திருக்கும். அது எங்கே அந்த பிளேஸ்னு சொல்லுங்கள். ஒரு வாரமாக நேரம் போனதே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மகாகாலேஸ்வர் இருக்கிறதுலே சூப்பர். அதுக்கடுத்தது சோம்நாத் பட்டேல் சிலை, அதெல்லாம் பார்க்கவே முடியாதது. நிஷ்கலாந்த் மகாதேவ், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது சாப்பாடு அருமையாக இருந்தது. இடம் வந்து ரூம் வந்து நான் மற்ற ட்ராவல்ஸ்லாம் போயிருக்கிறேன், இது சூப்பராக இருந்தது ரூம்ஸ்லாம். கைடிங் எதுவும் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு அப்படியே விட்டுட்டாங்களா இல்லை எல்லா இடங்களையும் போகும்போது உங்களுக்கு கிளியராக சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்களா ஒரு இடத்துக்கு? எல்லாருமே கரெக்டாக கூட்டின்னு போனாங்க. கைடு வந்து கரெக்டாக கூட்டின்னு போயிட்டு ஃபாலோ பண்ணி 3 மணி நேரத்துக்கு வந்துடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. உங்கள் பேர் எந்த ஊருக்கு சொல்லுங்கள். என் பேர் குணசேகரன், 1000 விளக்கு, சென்னை 6, சென்னை. சரி சார். நீங்கள் மற்றவங்களுக்கு ரெண்டு போவீங்களா நம்ம டூர் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிவி டூர்? நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம். நீங்கள் இந்த ஜிவி டூர் பிளான் அரேஞ்ச் பண்ண குஜராத் டூருக்கு வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க, ஒரு லேகியா சிங்கிள் லேகியா வந்திருக்கீங்க. புக் பண்ணும்போதே கொஞ்சம் பயந்தான் புக் பண்ணீங்க. தனியாக வரோம், உங்களை எப்படி பார்த்துக்கோங்கிறது. ஸோ அந்த பெண்களோட பாதுகாப்பு, தனியாக வர முடியுமா 10 நாளைக்கு அப்படிங்கிற அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க. அது போக சாப்பாடு எப்படி இருந்துச்சு, ரூம் வசதிகள்லாம் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தை. உங்கள் பேர் உங்கள் ஊர் சொல்லிடுங்க. ஹலோ, என் பேர் மாலதி. நான் சென்னை முகப்பேர்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு நான் இந்த டூரில் என்டர் ஆகி அமௌண்ட் கட்டுறச்சியே நான் 1000 கொஸ்டின் கேட்டுட்டேன் அவங்கள. அவங்க ஃபுல் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நான் இந்த இதுக்கே அப்ளை பண்ணி அட்வான்ஸ் கட்டி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் டிக்கெட் வர லேட்டானாலும் எனக்கு நம்பிக்கை கொடுத்தாங்க நல்லா. அந்த நம்பிக்கை தான் எனக்கு எல்லா இடத்துலையும் உபயோகமாக இருந்தது. நான் வந்து பார்த்ததும் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது. தங்குற இடம் ஒவ்வொன்றும் ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லாமே எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எங்களுக்கு எப்படி வேணுமோ அந்தந்த இடத்துல எங்களுக்கு நிறுத்தி எங்கே ரெஸ்ட் ரூம் போனோன்னா எல்லாம் கேட்டு என்ன சாப்பிட்றீங்க எல்லாம் கேட்டு எங்களை ஒரு பிக்க ஆயிடுச்சுன்னு வந்து எல்லாரையும் ஒன்றா எங்களுக்கு ஒன்றும் உடம்பு வராத பார்த்துட்டு அப்படி ஒரு கன்வீனியண்ட்டாக ஆயிடுச்சுன்னு வந்தாங்க. இதை விட எங்கேயும் நான் பார்த்ததும் இல்லை. இதை மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு ஒரே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு மகாகாளீஸ்வரரும் சோம்நாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை வந்து மறக்கவே முடியாது. நான் உஜ்ஜயினிக்கோசரமே தான் வந்தேன். ஆனால் இது ஃபுல் டூரும் நான் பார்த்ததே இல்லை. அவர் ஒன்றுன்னா சொல்லின்னு வச்சே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுது. அதில் பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. கண்டிப்பாக தனியாக வந்தாக்க ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். அந்த டூரில் உள்ளவாரும் ஒரு பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி பழகிறாங்க எல்லாரும். அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிட்டு இவாளும் அந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்துடுறாங்க. நாங்களாக வந்தாலும் எங்களை கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி பழகணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ரொம்ப ஒரு நாள் கூட மூஞ்சி சுலுக்காத குக்கிங்கு எல்லாமே அப்படி இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் யார் வேணால் அப்ளை பண்ணி வரலாம். ஒரு ஃபுல் நம்பிக்கை நானே கொடுக்குறேன் அந்த அளவுக்கு. வணக்கம். இந்த மாதிரி ஜிவி டூர் பிளான் மூலியமாக வந்து கிராண்ட் குஜராத் யாத்ரா இப்போ நம்ம இந்த அக்டோபரில் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 38 பேக்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து பங்கேற்றிருக்கீங்க. இதில் உங்களுக்கு வந்து ஃபுட்டு, அகாமடேஷன், அதே மாதிரி உங்களுக்கு கைடிங் அண்ட் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அண்ட் இந்த 4 இது போக உங்களுக்கு இந்த டூரில் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அன்ஃபர்கெட்டபிள், எனக்கு இந்த மெமரிஸ்லேருந்து போகாது அப்படின்ன மாதிரி ஒரு இடம் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி வந்து சொல்லுவீங்க?
இது வந்து ஜிவி டூர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான். அந்த இதில் யூடியூப்பில் பார்த்து நீங்கள் உங்களோட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணது, அப்புறம் மீதி டூரில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க சொன்னதெல்லாம் வச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தது. நிச்சயமாக நம்ம இந்த டூரில் கலந்துக்கணும்னு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வந்தோம். வந்து நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அக்காமடேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. 11 நாளும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சாப்பாடை பற்றின பிரச்சனை இல்லை, உடம்பு பிரச்சனையும் எதுவும் இல்லை. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் நல்லா கூட்டிகிட்டு போய் கூடவே அழைச்சின்னு வந்து, அதெல்லாம் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. வந்து நாங்கள் வயசானவங்க வந்ததுனால எப்படி இருக்குமோ இல்லையோன்னு பொறுமையாக அழைச்சின்னு போனீங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து கைடு நல்லா சொன்னார். அவர் சொன்ன விதமே வந்து இந்த கோவிலுக்கெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஆர்வம் வந்தது. அவர் ரொம்ப நல்லா சொன்னார். அப்புறம் நிறையா இடம் பார்த்தோம். அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தாக்கா மகாகாளேஸ்வர் உஜ்ஜயினியில் அந்த இடம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எவ்வளோ பெரிய ஏரியா, அதில் வந்து சிவனோட நிறைய ரூபங்களை அப்படி பெரிய பெரிய சிலைகளாக தத்ரூபமாக வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் பேர் தண்டபாணி, என் பேர் விஜயலக்ஷ்மி. சென்னை கோடம்பாக்கத்துலேருந்து வரோம். இந்த டூர் எங்களுக்கு பிடிச்சிருந்தது. நாங்கள் வரத்துக்கு முன்னாலேயே எங்களோட சம்மந்திக்கும் சிபாரிசு பண்ணி அவங்க நெக்ஸ்ட்டு ஜிவி டூர்ஸ் வராங்க. அடுத்தடுத்து ஜிவி டூர்ஸில் நாங்களும் ரொம்ப நிச்சயமாக கலந்துப்போன்னு, எந்த டூர் இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் நிச்சயமாக கலந்துப்போம். ரொம்ப நன்றி மேடம்.